தமிழ் பேசும் கனடிய உறவுகளுக்கு வணக்கம். யாழ்ப்பாணத்தினுடைய தமிழ்வன் தொலைக்காட்சியினுடைய சிறப்பு கலையகத்திலிருந்து நெல்லைக்கந்தன் ஆலயத்தினுடைய மகோத்சவ காட்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு நாங்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய கலையகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் வாழ்நாள் பேராசிரியராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை அவர்கள். வணக்கம். வணக்கம். இலங்கையில் நல்லூர் என்றவுடன் குறிப்பாக நல்லூர் கந்தன் ஆலயத்தை தான் அடையாளப்படுத்தப்படுகின்றது. அதாவது யாழ்குடா நாட்டில் கூட பல்வேறு முருகன் ஆலயங்கள் இருந்தாலும் அந்த நல்லூர் கந்தன் ஆலயத்துக்கென்று ஒரு தனித்துவமான அடையாளப்படுத்தல், ஒரு தனித்துவமான சிறப்பு காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கான காரணங்கள் என்ன? யாழ்ப்பாணத்தில் கந்தபுராண கலாச்சாரத்தை தான் எங்களுடைய சைவ தமிழ் மரபில் நாங்கள் கடைப்பிடிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். இந்த கந்த வழிபாடு இலங்கையில் ஒரு வலிவூன்றி இருக்கின்றது. அது யாழ்ப்பாணத்தில் மிக கூடுதலான ஒரு நிலையில் இருக்கின்றது. மேலும் இந்த யாழ்ப்பாண ராஜ்யம் நல்லூரை ராஜதானியாக கொண்டிருந்தது. நல்லூர் ராஜதானியினுடைய ஒரு மைய வணக்கத்தலமாகத்தான் இந்த நல்லூர் கந்தசாமி கோயில் தான் மையமாக இருந்தது. அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த கைலாய பிள்ளையார் கோயில், வீராளியம்மன் கோயில், வெயிலுழந்த பிள்ளையார் கோயில், சட்டநாதர் கோயில் ஆகிய இந்த 4 கோயில்களுக்கு மத்தியில் நல்லூர் ராஜதானி அமைந்திருந்தது. அந்த நல்லூர் ராஜதானியினுடைய மையத்தில் தான் இந்த நல்லூர் கந்தசாமி கோயிலுடைய இருப்பு இருந்தது. ஆகவே இந்த நல்லூர் கந்தசாமி நல்லூர் ராஜ்யத்தினுடைய யாழ்ப்பாண ராஜ்யம் நல்லூரை மையமாக கொண்டு அதன் அடிப்படையில் வளர்ந்த இந்த திருத்தலம் போர்த்துகேயர் காலத்தில் அழிவுக்குட்பட்டு அது இல்லாமல் போய் அதன் பின்னர் டச்சு காலத்தில் டச்சு காலருடைய இறுதி கால, அதாவது 18ஆம் நூற்றாண்டு என்னுடைய பிற்பகுதியில் இந்த இப்போ இருக்கின்ற நல்லூர் முதலாளி அவர்களுடைய முன்னோர்களுக்கு டச்சுக்காரரால் ஒரு அனுமதி வழங்கப்பட்டது இந்த திருத்தலத்தை, இந்த நல்லூர் கந்தசாமி கோயிலை மீள புனராவர்த்தனம் செய்வதற்கு. அவை அன்றிலிருந்து இந்த திருத்தலம் ஒரு தனியாருடைய தலமாக இருந்தாலும் அது மிக சிறப்பான முறையில் நிர்வகிக்கப்பட்டு வந்ததன் காரணமாக இந்த கோயில் மற்ற ஏனைய எங்களுடைய சைவ தலங்களைப் போல பிரச்சனைக்கு உட்படாது இருந்தது. வரலாற்று புகழ்மிக்க ஒரு பக்கமும் அது இருந்த அமைவிடமும் அதன் பின்னர் அதனுடைய நிர்வாக கட்டமைப்பும் அந்த முறையில் அது முன்னெடுக்கப்பட்ட விதங்களிலால் நல்லூர் கந்தசாமி கோயிலுடன் இணைந்து பேசப்படுகிற ஒரு விடயமாக வந்துவிட்டது. அந்த உலகளாவிய ரீதியில் முதன்மை பெறுவதற்கான காரணம் என்னென்றால், யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்கள் இன்றைக்கு 5-6 லட்சம் பேர் வாழ்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் பிறந்து அல்லது யாழ்ப்பாணத்தில் தந்தை பிறந்து அல்லது யாழ்ப்பாணத்தில் பேரன் பிறந்து அப்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்துடன் தொடர்புடைய 10 லட்சம் பேர் உலகின் பல பகுதிகளில் வாழ்கின்றார்கள். அது உங்களுடைய கனடா, இங்கிலாந்து, ஜெர்மனி போன்ற நாடுகள் எங்களிலும் பார்க்க, உள்ளூரில் இருந்தவர்களும் பார்க்க பக்தி பரவசமாக நல்லூர் கந்தனை வழிபடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது ஆலய சூழலில் சிங்க வாகனத்தில் நெல்லைக்கந்தன் பவனி வருகின்ற அந்த காட்சிகளோடு நாங்கள் இணைய இருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய இந்த கலையகத்துக்கு வந்து இந்த நிகழ்வில் பங்கு பெற்றியமைக்கு உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈழநல்லூர் திருப்பதியின் 17ஆம் நாள் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் புலம்பெயர் நாடுகளில் வாழுகின்ற தமிழ் உறவுகளுக்காக கனடிய தமிழ்வன் தொலைக்காட்சி இந்த நிகழ்வுகளை இது உங்களுக்காக தொகுத்து வழங்குகின்றது. அந்த வகையிலே கந்தப்பெருமான் அலங்கரிக்கப்பட்ட சிம்ம வாகனத்திலே, அதாவது சிங்க வாகனத்திலே அமர்ந்திருக்க இன்றைய நாள் பவனியிலே வேற்பெருமானே திருவீதி உலா வருகின்ற அந்த தன்மையை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அருகிலே வள்ளி தெய்வ யானை
அங்கே மகர வாகனத்திலே எழுந்தருளி இருக்கின்ற அந்த தன்மையை நாங்கள் காண்கிறோம். மகரம் என்பது இந்த மண்ணுலகத்திலே நாங்கள் காண்பதற்கு கிடைக்கப்பெறாத ஒரு வாகனம். மகரம் என்பது தேவலோக பட்சியாகிய அந்த மகரம் என்று அந்த வள்ளி தெய்வ யானையை சுமந்து வருகின்ற அந்த காட்சியை கண்டு கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அந்த மணிமண்டப வாயிலிலே அடியவர்கள் தோல் மீது கந்தப்பெருமான் வள்ளி தெய்வ யானை சமேதராக அந்த வேற்பெருமான் பவனி வெளிவீதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தன்மையை காண்கின்ற பொழுது அந்த வாயிலிலே கந்தப்பெருமான் வள்ளி தெய்வ யானை எழுந்தருளியிருக்க பின்னணியாக மணிமண்டபம், அதன் பின்னே ராஜகோபுரம், ராஜகோபுரத்தின் இருபுறங்களிலும் மணிகளை தாங்கி நிற்கின்ற அந்த மணிக்கூட்டு கோபுரங்களை நாங்கள் காண்கின்றோம். கோபுரம் என்பது அந்த ஆன்ம ஒடுக்கத்தை குறித்து நிற்பது. அந்த வகையிலே ஆன்மாக்கள் ஒடுக்கம் பெற்று இறையின்பம் பெறுவதற்காக அந்த நல்லை நகரை இன்று நாடி வந்திருக்கிறார்கள். இப்பொழுது கந்தனுடைய அந்த திருப்பவனி ஆலய முன்றலை அடைந்து மெல்ல அவர்கள் கூட்டம் அலைமோது கொன்ற அந்த தன்மையை 4 புறங்களில் இருந்தும் கந்தனுடைய அருள் நாடி வந்திருக்கின்ற அந்த அடியவர்களை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த அடியவர்கள் தோள் மீது மெல்ல மெல்ல நிவர்ந்து செல்லுகின்ற அந்த கந்தனுடைய திருப்பவனியை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த திருப்பவனியை அந்த கந்தனின் அந்த வாகனத்தை சுமந்து விட வேண்டும் என்ற பேரவாவோடு அந்த இளைஞர்கள் எல்லாம் முட்டி மோதி அந்த கந்த பெருமானுடைய வாகனத்தின் மீது தோள் கொடுக்கின்ற அந்த தன்மையை கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆகா, பக்தி என்பதை பார்ப்பதற்கு நாங்கள் இந்த கந்தனுடைய திருத்தலத்திற்கல்லவா வர வேண்டும். கோடான கோடி இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அந்த கந்தப்பெருமானை சுமந்து வருகின்ற அந்த காட்சியை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த கந்தனினுடைய திருப்பவனியின் பின்னே பக்தி பரவசத்தால் பாமாலைகளை பாடி கந்தனுடைய புகழை அர்ச்சித்து வருகின்ற அந்த அடியவர்களை காண்கின்றோம். தலம்பூவோடு தூவ மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் என்ற வகையிலே அங்கு கந்தப்பெருமானுடைய அந்த திருப்பவனியை இசையால் பாடி பக்தியால் பரவசம் அடைந்து வருகின்ற அந்த தன்மையை நாங்கள் காண்கிறோம். அந்த இசை வேள்வியிலே ஈழத்திலே வாழ்கின்ற எத்தனையோ பெரியவர்கள் கலந்து கொண்டிருக்கின்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது.